திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சியில் காந்தி நகர், ஆறுமுகம் லேஅவுட், USS காலனி உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் நடைபெற்று வரும் தொடர் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். வணக்கம் மோகன், இந்த தொடர் கொள்ளை சம்பவம் பற்றிய CCTV காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆக இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்ற விவரம் தற்போது வரை போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்ததா? விவரம் என்ன? கனகதார உடுமலை திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சியில் 33 வார்டுகள் உள்ளன. இந்த உடுமலை நகராட்சியில் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகம், சட்டம் ஒழுங்கு காவல் நிலையம், மகளிர் காவல் நிலையம் உள்ளிட்ட 3 காவல் நிலையங்கள் உள்ளன. சுமார் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் உடுமலை காவல் நிலையத்திற்குட்பட்ட சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த நகராட்சி பகுதி முழுவதுமாக கடந்த ஓராண்டில் 10க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து இந்த இரவு நேரங்கள், அதாவது நள்ளிரவு 1 மணி முதல் 3 மணி வரை தொடர்ந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தாலும் சரியான நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் வருவதிலே பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நேற்று நள்ளிரவு ஆறுமுகம் லேஅவுட், USS நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீட்டிலும் சென்று சோதனையிட்டுள்ளார். ஆள் இருக்கும் வீடுகளில் திரும்பி செல்வதும், ஆள் இல்லாத வீட்டை பூட்டை உடைத்து உள்ளே சென்று நாய்களை தேடிச் செல்வதும் அவன் வாடிக்கையாக கொண்டுள்ளார். தொடர்ந்து ஒரே நபர் தான் இந்த பகுதியில் தொடர்ந்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக அந்த பகுதி மக்கள் கூறி வருகின்றனர். முறையாக போலீசார் விசாரணை மேற்கொள்வதில் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதே போல இரவு நேரங்களில் ரோந்து செல்லும் காவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதும் இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. குறிப்பாக 2023ஆம் ஆண்டு லட்சுமணசாமி என்ற நவீன், அவரது வீட்டில் சுமார் 80 பவுன் நகை கொள்ளை அடிக்கப்பட்டது. அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி யார் என்பது போலீசாருக்கு தெரிந்து அவரை பிடிப்பதற்காக விளம்பரமும் செய்யப்பட்டது. ஆனால் 3 வருடங்களாக போகிறது, இதுவரை அந்த திருடனை இதுவரை காவல்துறையினர் பிடிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. தற்போது இந்த உடுமலை பகுதியில் தொடர்ந்து இரவு நேரங்களில் திருடர்கள் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவது தொடர்ந்து வருகிறது. ஆனால் இங்குள்ள காவல்துறை அதிகாரிகள் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காதது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இரவு நேரங்களில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில் பணியில் இருந்தும் இரவு நேரங்களில் இது போன்ற திருடர்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்.